அப்துல் காதர் ஜெயிலானி அவர் ஒரு முறை தொழுது கொண்டிருந்தார். தொழுகையில இருக்கும் பொழுது 2 தடவை கடுமையாக கத்துறாரு. கால்ல கிடக்கிற செருப்பை தூக்கி எறிகிறாரு. தொழுதுகிட்டு இருக்கிற மக்கள் எல்லாம் இதை கவனிக்கிறார்கள். தொழுகை முடிஞ்ச உடனே யாருமே முஹையதீன் அப்துல் காதர் ஜீலானி கேட்பதற்கு பயந்துகிட்டு இருந்தாங்களாம். கொஞ்ச நேரம் கழிச்சு வேற ஒரு கூட்டம் அந்த 2 செருப்போட வந்தாங்களாம். இப்படி நாங்க என்ன செஞ்சோம், ஒரு வணிக கூட்டத்துல போய்கிட்டு இருந்தோம், வியாபாரம் செய்யறதுக்காக போய்கிட்டு இருந்தோம். எங்களை இடமறிச்சு எங்களுடைய பொருட்களை பறிப்பதற்காக வழிப்பறி செய்வதற்காக சில அரபிகள் உள்ள வந்தாங்க. அப்படி உள்ள வரும் பொழுது நாங்க எங்களுக்குள்ள பேசிக்கிட்டோம், நம் முஹையதீன் அப்துல் காதர் ஜெயிலானி நினைச்சிட்டா என்ன அப்படின்னு எங்களுக்குள்ள பேசி முஹையதீன் அப்துல் காதர் ஜெயிலானியை நாங்க நினைக்க ஆரம்பிச்சோம். உடனே கெட்டு வேகத்தில் என்ன செய்தது, 2 செருப்புகள் பறந்து வந்தது. அந்த கொள்ளையர்கள் மீது அந்த செருப்பு விழுந்து அதுல 2 பேர் இறந்து போறாங்க. அந்த கொள்ளையர்கள் தப்பி ஓடுனாங்க. திரும்ப அந்த கூட்டம் அந்த செருப்புகளை எடுத்துட்டு வந்து முஹையதீன் அப்துல் காதர் ஜீலானி கையில கொடுத்தாங்க என்று இது போன்ற பல கட்டுக்கதைகளை எழுதி வைக்கிறாங்களே, அதுக்கெல்லாம் என்ன காரணம்? இது நாதாக்கள் பயன்படுத்திய பொருட்கள், இது சுஹதாக்கள் பயன்படுத்திய பொருட்கள், இது சஹாபாக்கள் பயன்படுத்திய துணி, இது சஹாபாக்களுடைய தலைமுடி, இது அல்லாஹ்வின் தூதருடைய தலைமுடி என்று சொல்லி இது போன்ற பல விஷயங்களை, அதுக்கு மார்க்க ஏதாவது நமக்கு வழிகாட்டுதா? அல்லாஹ்வின் தூதருடைய தலைமுடி அது இன்றைக்கு நமக்கு நிறைய மகத்துவம் மிக்கது, எனவே நீங்கள் அந்த தலைமுடியை சேகரித்துக் கொள்ளுங்கள் மார்க்க நமக்கு சொல்லுதா? வகை இப்படித்தான் வழிகாட்டுதா? அல்லாஹ் நமக்கு போடக்கூடிய உத்தரவு என்ன? லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திண்டுக்கல் மாவட்டத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற சமூக பாதுகாப்பு மாநாட்டிலே வஹி அல்லாதது வழிகேடே என்ற தலைப்பின் கீழ் சில கருத்துக்களை உங்களிடத்தில் எடுத்து சொல்ல நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த தலைப்பு இந்த மாநாட்டிற்கு தேர்வு செய்யப்பட்டதற்கும் சில அடிப்படை காரணங்கள் இருக்கிறது. உலகத்திலே முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு அல்லாஹு தஆலா குர்ஆன் மூலமாக ஏராளமான வழிகாட்டுதல்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறான். இன்னும் ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து இந்த உலகத்தில் கடைசியாக வரவிருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் வழிகாட்டுவதற்காக நபிமார்கள் பல நபிமார்களை அனுப்பி அந்த நபிமார்களினுடைய இறுதியாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா அனுப்பி வைத்து அந்த முஹம்மது நபியினுடைய இந்த ஏகத்துவ பிரச்சாரம் கியாம நாள் வரை இருக்கக்கூடிய நபர்களுக்கு சென்றடையக்கூடிய விதத்தில் அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஆக்கி வைத்திருக்கிறான். இப்படிப்பட்ட இந்த சூழலிலே இன்றைக்கு முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொண்டிருக்கிறோம்? குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள், நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொண்டிருக்கிறோம்? முழுக்க முழுக்க இறைவன் கற்றுத்தந்த வஹீயின் அடிப்படையில் தான் நாம் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அமைத்திருக்கின்றோமா? அல்லது நம்முடைய வாழ்க்கையில சில விஷயங்களை மட்டும் இஸ்லாமிய மார்க்கத்தை பார்த்துவிட்டு பல விஷயங்களை இஸ்லாத்தை கவனிக்காமல் நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இறைவன் நமக்கு திருமறையில இட்ட ஒரு உத்தரவு ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் அல்லாஹ் சொல்லுகிறான், யா பனி ஆதம இம்மா யஅத்தியன்னக்கும் ருசுலும் மின்கும் யகுஸூன அலைக்கும் ஆயாதி. ஆதமுடைய மக்களே, ஒட்டுமொத்த மனிதர்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், ஆதமுடைய மக்களே, உங்களிலிருந்து என்னுடைய வசனங்களை எடுத்து சொல்லக்கூடிய தூதர்கள் உங்களிடத்திலே தெளிவாக எடுத்து சொன்ன பொழுது ஃபமனித்தகா, யார் அதிலே இறையச்சத்தோடு நடந்து கொள்கிறார்களோ, வஅஸ்லஹ, தன்னுடைய வாழ்க்கையையும் சீர்திருத்திக் கொள்கிறார்களோ, ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது, அவர்கள் எதற்கும் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகிறார். அப்ப இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன? இன்றைக்கு முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம், இல்ல நான் தௌஹீத் ஜமாத்துக்காரன், இல்ல நான் சுன்னத்துல் ஜமாத்தை பின்பற்றக்கூடியவர்கள், அல்லது நாங்க ஒரு குறிப்பிட்ட
தத்துவத்தை பின்பற்றக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய யாராக இருக்கட்டும், ஒட்டுமொத்த மனிதர்களை அழைத்து சொல்லுகிறான், நான் என்ன செய்திருக்கிறேன், உங்களிலிருந்தே சில தூதர்களை உங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன். அந்த இறை தூதர் என்னுடைய வசனங்களை, நான் சொன்ன சட்டதிட்டங்களை உங்களுக்கு எடுத்தும் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி எடுத்து சொன்ன பிறகு யார் அதுல இறையச்சத்தோடு, சரி இது நமக்கு அல்லாஹ்வுடைய கட்டளையில் இருந்து வந்திருக்கிறது, நாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை கண்டிப்பாக ஏற்று நடக்கணும் என்று இறையச்சத்தோடு தன்னுடைய வாழ்க்கையில் தவறுகள் இருந்தாலும் யார் தன்னை சீர்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் எந்த பயமும் கிடையாது, அவர்கள் தான் மறுமையில் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்து சொல்லுகிறான், வல்லதீன கல்லபூ பி ஆயாத்தினா, நம்முடைய வசனங்களை யார் மறுக்கக்கூடியவர்களாக பொய்ப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, வஸ்தக்பரு அன்ஹா, இன்னும் யார் நம்முடைய சட்டதிட்டங்களை பேணுவதில் இருந்து பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறார்களோ, உலாயிக அஸ்ஹாபுன் நார், அவர்கள் நரகவாசிகள், இவர்கள் அந்த நரகத்தில் நுழையக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இந்த வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் நமக்கு நபிமார்கள் வருவார்கள், அல்லாஹ்வுடைய பிரச்சாரத்தை எடுத்து சொல்லுவார்கள். அப்படி அந்த நபிமார்களுடைய பிரச்சாரம் நமக்கு கிடைத்து விட்டால் நாம் இறையச்சத்தோடு அந்த விஷயத்தை அணுக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் தவறுகள் இருந்தாலும் அதை திருத்திக் கொள்ள வேண்டும். இந்த பண்பு யாரிடத்தில் இல்லையோ, யார் அல்லாஹ்வினுடைய வசனங்களை மறுக்கக்கூடிய விதமாக நடந்து கொள்ளுகிறார்களோ, அல்லது அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டம் எடுத்து சொல்லப்படும் பொழுது அதுல இருந்து யார் பெருமை அடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய மறுமை நிலை, அவர்கள் நரகவாசியாக இருப்பார்கள், அந்த நரகத்தில் நுழையக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்கிற ஒரு தத்துவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. அதே மாதிரி குர்ஆன்ல இன்னொரு வசனத்தையும் பார்க்கலாம், இன்னா அரல்னல் அமானத அலஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வல் ஜிபால், நாம் மலைகளுக்கு, வானங்களுக்கு, பூமிக்கு அவைகளின் மீது அமானிதங்களை இறக்கி வைத்த பொழுது ஃபஅபைன ஐ யஹ்மில்ஹா, அந்த மலைகளாக இருக்கட்டும், பூமியாக இருக்கட்டும், அதே மாதிரி வானங்களாக இருக்கட்டும், நாம் இறக்கி வைத்த அந்த அமானிதங்களை அவைகள் ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டன. இன்னும் அதை ஏற்றுக்கொள்வதில் ஒரு அச்சத்தோடு இல்ல, நம்ம அமானிதத்துல ஏத்துக்க முடியாது என்று அவைகள் மறுத்து விட்டன. இன்சான், அந்த அமானிதத்தை நாம் மனிதர்கள் மீது சுமத்தினோம், மனிதன் அந்த அமானிதத்தை பெற்றுக் கொள்கிறான். இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா, இப்படி அந்த அமானிதத்தை பெற்றுக்கொண்ட அந்த மனிதன் அவன் அநியாயக்காரனாக இருக்கிறான், அவன் மூடத்தனத்தில் இருக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறானே. இறைவன் நமக்கு சுமத்திய அமானிதம் எது? வானங்களுக்கு தரப்படாத, பூமிக்கு தரப்படாத, மலைகளுக்கு தரப்படாத, மனிதர்களுக்கு மட்டும் அல்லாஹ் தரக்கூடிய அமானிதம் என்று சொன்னால் இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய அந்த வேத அறிவிப்பு தானே, இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய வகை செய்தி தானே. நாம நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எப்படி அமைக்கணும்? நாம திருமணம் முடிக்க போறோமா, அந்த திருமணம் எப்படி இருக்கணும்? நாம ஒருவரோடு நட்பு பழகிறோமா, அந்த நட்பு எப்படி இருக்கணும்? வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறோமா, அந்த வணக்க வழிபாடு எப்படி இருக்கணும்? இப்படி நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்தத்தையும் அல்லாஹ் நமக்கு வழிகாட்டி இருக்கும் பொழுது யார் அந்த அமானிதத்தை அடிப்படையில சரியாக நடக்கவில்லையோ, அப்படி நடக்காத நபர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது இவ்வளவு அமானிதங்களை பெறக்கூடிய மனிதன் அவன் ஒரு அறிவீனியாக அவன் இருந்து கொண்டிருக்கிறானே, அவன் அநியாயம் செய்யக்கூடியவனாக இருக்கிறானே, நாம சொன்ன அடிப்படையில அவனுடைய வாழ்க்கையை நடத்தாதவனாக இருக்கிறானே என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்கு அடுத்த வசனத்திலே சொல்லுகிறான், லியுஅஸிபுல்லாஹுல் முனாஃபிகீன வல் முனாஃபிகாத். இப்படி அல்லாஹ்விடமிருந்து அமானிதத்தை பெற்று யார் அதுல நயவஞ்சகத்தனத்தோடு நடக்கிறாங்களோ, அல்லாஹ் சொன்ன சட்டத்தை முறையாக கடைபிடிக்காமல் நயவஞ்சகத்தோடு நடக்கக்கூடிய அந்த ஆண்களையும் பெண்களையும் வல் முஷ்ரிகீன வல் முஷ்ரிகாத், இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஆண்கள் பெண்களை தண்டிப்பதற்கு தான் அல்லாஹ் தஆலா இப்படி செய்திருக்கிறான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறான். அப்ப இன்னும் இது போன்ற அந்த வசனங்களை எடுத்து பார்த்தால் ஏராளம் நாம சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்காக ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா தூது செய்தியை கொடுத்ததை போல முகமது நபிக்கும் வகை செய்தியை கொடுத்து அந்த வகையை கடைசி காலம் வரை வரக்கூடிய மக்களுக்கு சென்றடையக்கூடிய விதமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்து நாம் அந்த வகை செய்திக்கு உட்பட்டு தான் நடக்க வேண்டும் என்கிற தத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய பல்வேறு வசனங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன? நாம நமக்கு சொல்லப்பட்ட அத்துணை வகை செய்திகளையும் முறையாக கடைபிடிக்கின்றோமா?
பல நேரங்கள்ல மற்ற மனிதர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், வஹீங்கிறது நான் சொல்லக்கூடியது, இறைவனாகிய என்னுடைய உத்தரவு, என்னுடைய உத்தரவுக்கு தான் மனிதர்களாக நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? நம்முடைய வாழ்க்கையில பல விஷயங்கள், குர்ஆன்ல ஒன்று சொல்லப்பட்டிருக்கும், நான் குர்ஆனை பார்க்க மாட்டேன். ஹதீஸ்ல ஒன்று சொல்லப்பட்டிருக்கும், அந்த ஹதீஸ்ல உள்ள கருத்துக்களை நான் பார்க்க மாட்டேன். எங்களை வழி நடத்தக்கூடிய அஜரத்துமார்கள் எங்களை எப்படி வழி நடத்துகிறார்கள்? அஜரத்து என்ன சொன்னாலும் சரியாத்தான் இருக்கும். 7 வருஷம் படிச்சுட்டு வந்தாங்கல்ல, 10 வருஷம் ஓதிட்டு வந்தாங்கல்ல, 7 வருஷம் 10 வருஷம் ஓதிட்டு வந்த அஜரத்துமார்களுக்கு மார்க்கம் தெரியாத? அவங்க சொன்ன அனைத்துமே சரியாக இருக்காத? அது குர்ஆன்ல இருக்குதோ இல்லையோ, அஜரத்து சொன்ன அப்படியே கேட்க ஆரம்பிச்சிருவேன் என்கிற ஒரு நிலை இன்றைக்கு மனித சமூகத்தில் இருக்கிறதா இல்லையா? இப்படி எத்தனை விஷயங்கள் நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதர்களுடைய கருத்துக்களை மார்க்க சட்டமாக அங்கீகரிக்கக்கூடிய நிகழ்வுகள் ஏராளம் இன்றைக்கு நம்முடைய முஸ்லிம்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் குர்ஆன்ல ஒரு வசனத்தை கவனியுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், வ இன் துதி அக்ஸர மன் ஃபில் அர்த். நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நபியே நீங்க மட்டும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகமான மக்களை பின்பற்ற ஆரம்பித்தால் யதுல்லூக அன் சபீலில்லாஹ், அந்த மக்கள் என்ன செய்து விடுவார்கள்? இறைவனுடைய பாதையை விட்டு உங்களை வழிகெடுத்து விடுவார்கள். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்கள பார்த்து பேசுறான். எந்த இறை தூதர் யாருக்கு அல்லாஹ் தஆலா வஹி செய்தியை கொடுத்து எந்த இறை தூதர் மூலமாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் பரிபூரணப்படுத்தினானோ அந்த இறை தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே நீங்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் அதிகமான மக்களை நீங்கள் பின்பற்ற ஆரம்பித்தால் அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்க என்று மக்களில் அதிகமான நபர்களை நீங்கள் பின்பற்ற ஆரம்பித்தால் அந்த மக்கள் என்ன செய்து விடுவார்கள்? அல்லாஹ்வின் பாதையை விட்டும் நபியாகிய உங்களை அவர்கள் வழிமாற செய்து விடுவார்கள். ஏனென்றால் அந்த மக்கள் அவங்க முழுக்க முழுக்க அவங்க என்ன பண்றார்கள்? மனிதர்களுடைய கருத்தை தான், ஊகத்தை தான் அவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் கற்பனை செய்யக்கூடிய நபர்களாகத்தான் இருக்கிறார்கள். யாரெல்லாம் யூகத்தை உள்ளே திணிக்கிறாங்களோ, மார்க்க ஆதாரங்களை விட்டுவிட்டு இறைவனுடைய வகை செய்தியை விட்டுவிட்டு யார் யூகங்களை உள்ளே திணிக்கின்றார்களோ அப்படி யூகத்தை திணிக்கக்கூடியவர்கள் அவ்வளவு நபர்களும் கற்பனை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற நபர்களுடைய கருத்துக்களை நீங்கள் பின்பற்றினால் உங்களுடைய பாதை அல்லாஹ் காட்டி தரக்கூடிய பாதையிலிருந்து அது பாதை மாறி சென்றதாக மாறிவிடும். எனவே அதிகமான நபர்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இன்ன ரப்பக ஹுவ அஅலமு மை யதில்லு அன் சபீலிஹி, நம்மை படைத்த அல்லாஹ் இருக்கிறானே, நம்மை படைத்த இறைவனுக்கு யாரெல்லாம் அந்த அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு வழிமாறி செல்வார் என்பதை அல்லாஹ் தஆலா அறியக்கூடியவன். வஹுவ அஅலமு பில் முஹ்ததீன், இன்னும் அல்லாஹ் தஆலா நேர் வழியில் இருப்பவர்களையும் அறியக்கூடியவன் என்று சொல்லுகிறான். அப்ப இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன? எந்த தூதருக்கு அல்லாஹ் வகை செய்தியை கொடுத்தானோ அந்த தூதருக்கு அதிகமான மக்களுடைய கருத்தை நீங்க கேட்காதீங்க. ஏன்னா அவங்க யூகத்தை தான் பின்பற்றுகிறார்கள். பின்பற்றுவதாக இருந்தால் மார்க்கத்தினுடைய அடிப்படையை தான் பின்பற்ற வேண்டும். இறைவன் சொன்ன குர்ஆன்ல சொல்லப்பட்ட சட்டத்தை தான் பின்பற்ற வேண்டும். அந்த குர்ஆனுக்கு விளக்கமாக அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு எந்த வகை செய்தியை கற்று தந்தானோ, எது நமக்கு நபிமொழியாக சொல்லப்பட்டதோ அதைத்தான் அவர்கள் பின்பற்ற வேண்டும். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு நிறைய பேர் யூகத்தை பின்பற்றுவதனால, தன்னுடைய சொந்த கருத்துக்களை மனோ இச்சைகளை பின்பற்றுவதனால நீங்க அவங்களை பின்பற்றாதீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறானே. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களே என்ன பண்றாங்க? தன்னுடைய வாழ்க்கையை கூட 2 விதமாக பிரித்து காட்டுகிறார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் மக்காவில் இருந்த காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மக்காவில் உள்ள மக்கள் அதிகமாக விவசாயம் செஞ்சது கிடையாது. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி வர்றாங்க. மதீனாவில் உள்ள நிறைய தோழர்கள், அந்த மதீனாவாசிகள், அவர்கள் எல்லாம் முழுக்க முழுக்க பேரித்தமர விவசாயத்தை அதிகம் செய்யக்கூடியவர்கள். அப்ப அவங்களுடைய விவசாய முறையை பார்க்கும் பொழுது நாமெல்லாம் அதிகம் கேள்விப்பட்ட ஒரு நபிமொழி தான். பேரிச்ச மரத்தில் ஆண் மரம் பெண் மரம் 2 மரம் இருக்கும். அதுல ஆண் மரத்தினுடைய பாலையை பெண் மரத்தினுடைய பாலையோடு இணைத்து கட்டி அப்படி அவங்க என்ன செய்தார்கள்? ஒரு விதமான விவசாயத்தை செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு அது புதுமையா தெரியுது. அங்க இருக்கக்கூடிய மதீனத்து தோழர்களிடத்துல சொல்றாங்க, இனிமே நீங்க இந்த மாதிரி விவசாயம் செய்யாதீங்க. ஆண் மரத்தினுடைய பாலையை பெண் மரத்தினுடைய பாலையில கெட்டி விவசாயம் பண்றீங்களே, இந்த மாதிரி செய்யாதீங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனே அதையும் அந்த தோழர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள்.
திரும்ப அதற்கடுத்து அறுவடை செய்கிற பொழுது அதுல கிடைக்கக்கூடிய மகசூல் ரொம்ப குறைவாக இருக்குது. அப்படி ரொம்ப குறைவாக இருக்கும் பொழுது அப்பதான் கேட்கிறாங்க, மாலி நகைலுக்கும், உங்களுடைய மரங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இதுல இப்ப விளைச்சல் ரொம்ப கம்மியாக இருக்கிறது என்று கேட்கும் பொழுது அப்பதான் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் எப்போதும் செய்வதை போல விவசாயம் பண்ணோம், நீங்க தான் அப்படி செய்ய வேண்டாம்னு சொன்னீங்க, நீங்க சொன்னதுனால நாங்க அதை அப்படியே கேட்டோம், எங்களுக்கு மகசூல் குறைந்து விட்டது என்று சொன்ன உடனே அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இன்கான யன்ஃபஉஹும் ذلك, நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்வேன், அப்படி சொல்லக்கூடிய விஷயம் மார்க்கமாக இருந்துருச்சுன்னு வைங்க, ஃபலன் அக்திப அலல்லாஹ், இறைவனுடைய சட்டம் என்று எதை நான் உங்கள்கிட்ட சொல்றேனோ நான் அல்லாஹ் மேல போய் சொல்ல மாட்டேன், அல்லாஹ் சொல்லாத கருத்தை அல்லாஹ் சொன்னதாக உங்களிடத்துல நான் எடுத்து சொல்ல மாட்டேன், மார்க்க விஷயமாக நான் உங்களிடத்திலே சொல்லிவிட்டால் அதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள், மார்க்க விஷயம் அல்லாமல் ஒரு மனிதராக நான் உங்களுக்கு ஒரு கருத்தை சொன்னால் அப்ப நீங்க அதுல என்ன பாருங்க, இன்கான யன்ஃபஉஹும் ذلك, நான் சொல்லக்கூடிய அந்த கருத்து அவர்களுக்கு ஏதேனும் பயனளிப்பதாக இருந்தால் ஃபல் யஸ்னஉஹு, அதை அவர்கள் செய்து கொள்ளட்டும், ஏனா ஃபஇன்னி இன்னமா வனது வன்னா, நான் மனிதன் அடிப்படையில் ஏதேனும் சொன்னால் அது கூட என்னுடைய அபிப்பிராயத்தை தான் உங்கள்கிட்ட சொல்றேன், என்னுடைய அபிப்பிராயத்தை பொறுத்த வரையில அது உங்களுக்கு விருப்பம் இருந்தா செஞ்சுக்கிடுங்க, என்னுடைய அபிப்பிராயத்தை பொறுத்த வரையில அது உங்களுக்கு பலனளிக்கவில்லை என்றால், அது உங்களுக்கு தேவையற்ற ஒரு காரியமாக நீங்கள் கருதினால் அதை நீங்கள் செய்து கொள்ள தேவையில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு, வலாக்கின் இதா ஹத்தஸ்துக்கும் அனில்லாஹி ஷைஆ, மாறாக அல்லாஹ்விடமிருந்து வந்த சட்டமாக ஏதேனும் ஒரு சட்டத்தை நான் உங்களிடத்திலே சொன்னால் ஃபஹுது பிஹி, அதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப இதெல்லாம் நமக்கு என்ன காட்டுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே தன்னுடைய வாழ்க்கையை இரண்டா பிரிக்கிறாங்கல்ல, தன்னுடைய வாழ்க்கையை இரண்டாக பிரித்து நான் மார்க்கம் என்று ஒரு கருத்தை உங்களிடத்திலே சொல்லிவிட்டால் அதை நீங்கள் கண்டிப்பாக ஏற்று நடந்தே ஆக வேண்டும், மார்க்கம் அல்லாமல் ஒரு மனிதர் என்ற அடிப்படையில் நான் ஒரு கருத்தை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் உங்களுடைய விருப்பத்துக்குள்ளது, நான் மனிதன் என்ற அடிப்படையில் சொன்ன ஒரு காரியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நீங்கள் குற்றவாளியாக ஆக மாட்டீங்க, இறைவனுடைய தண்டனைக்குரியவங்களாக ஆக மாட்டீங்க என்று தன்னுடைய வாழ்க்கையவே, யாருக்கு வகையினுடைய தொடர்பு இருக்குதோ அந்த வகையினுடைய தொடர்பு இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையவே இப்படி இரண்டாக பிரித்து, நான் மார்க்கம் வகி என்று சொன்ன விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும், நான் வகை என்று சொல்லாத விஷயங்களை, மனிதராக பேசிய விஷயங்களை அதை கண்டிப்பாக கேட்க வேண்டிய தேவையில்லை என்ற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதரை பிரித்து காட்டி விட்டார்களே. இதுல நம்ம சரியாக இல்லாததுனால இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்ம இடத்துல அந்த வகையை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் சரியாக இல்லாததுனால என்னென்ன வழிகேடுகள் உள்ளே புகுந்திருக்கிறது நிறைய பட்டியலிடலாம். இன்றைக்கு நம்முடைய சமூகத்துல இணை வைப்பு கலாச்சாரம் வேரூண்டி கிடப்பதற்கு என்ன காரணம், ஆரம்பத்தில் ரொம்ப அதிகமாக இருந்தது, இன்றைக்கு ஏகத்துவ பிரச்சாரத்தின் விளைவாக நிறைய பேர் அந்த இணை வைப்பிலிருந்து மீண்டு வந்தாலும் இன்னும் இணை வைப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கத்தானே செய்யறாங்க, தர்காவுக்கு போகக்கூடியவர்கள் இருக்கத்தானே செய்யறாங்க, இறந்தவங்கள்ட்ட கையேந்தக்கூடியவர்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள். ஒவ்வொரு ஊர்களிலும் வியாழக்கிழமை பார்த்தோம்னு சொன்ன வியாழக்கிழமை இரவு நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பெண்கள் தர்காவுக்கு போய் அங்கு விளக்குகள் வச்சிருக்கிறாங்க, விளக்குல போய் எண்ணெயை ஊத்திட்டு இன்னும் அங்கு ஏதேனும் சில துவாக்கள் ஓதுறாங்க, அந்த துவாக்கள்ல இருந்து ஆமீன் சொல்றது, இது போன்ற அந்த தர்கா நம்பிக்கை நம்மளிடத்துல எப்படி வந்தது, இறந்தவங்கள்ட்ட கையேந்தக்கூடிய நம்பிக்கை எப்படி வந்தது, அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டிய இந்த இஸ்லாமிய சமுதாயம் அவுலியாக்கள் என்று சொல்லி, நாதாக்கள், சுகதாக்கள் என்று சொல்லி இறந்து போன நபர்களிடத்தில் கையேந்தக்கூடிய நபர்களாக நம்ம மாறி போனோமே, இந்த வழிகேடெல்லாம் எப்படி நமக்கு வந்தது, எப்போது நாம் வகை செய்தியை விடுகிறோமோ அப்போது நமக்கு உள்ளே வழிகேடு நம்மளுடைய சமூகத்திற்குள் வருகிறது. இன்னும் எந்த அளவுக்குனா, இப்ப மாநாடு நடக்கக்கூடிய இந்த திண்டுக்கல்ல எடுத்துக்கிடுங்க, இந்த திண்டுக்கல்லிலேயே ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கண்காட்சி மாதிரி ஒன்றை ஏற்பாடு செய்தார்கள். என்ன கண்காட்சி, அதுல சில முடிகளை எடுத்து வச்சுட்டு, சில டிரெஸ்ல உள்ள சில துண்டுகளை எடுத்து வச்சுட்டு அதை ஒரு தனி கண்காட்சி மாதிரி காட்டி, இவைகள் எல்லாம் சஹாபாக்கள் பயன்படுத்திய பொருட்கள், செருப்புல ஒரு செருப்பு இருக்கும், இது சஹாபாக்கள் பயன்படுத்திய பொருட்கள், டிரெஸ்ல ஜுப்பாவில கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருப்பாங்க, அது ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலுக்குள்ள அடைச்சு வச்சிருப்பாங்க, இது சஹாபாக்கள் பயன்படுத்திய பொருட்கள் என்று சொல்லி, இப்ப இருக்கக்கூடிய இதே திண்டுக்கல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி
இப்படி நபி தோழர்கள் பயன்படுத்திய பொருட்கள் என்று சொல்லி ஒரு 50க்கு மேற்பட்ட பொருட்களை வச்சு அதை ஒரு கண்காட்சி மாதிரி ஆக்கி அதை நம்மளுடைய சமுதாயம் போய் பார்க்க போனாங்களே. சரி, சஹாபாக்கள் பயன்படுத்திய பொருட்களா, அவங்களுடைய ஜுப்பாவா, அவங்களுடைய தலைமுடியா, அவங்களுடைய எந்த அளவிற்கு? இது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய தலைமுடி, இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாடி முடி, இது அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு போர்க்களத்துக்கு போகும்போது ஜுப்பா போட்டு போனாங்களே அந்த ஜுப்பாவுல உள்ள ஒரு பகுதி என்று சொல்லி இன்றைக்கு சஹாபாக்கள் பயன்படுத்திய பொருட்கள், நாதாக்கள் பயன்படுத்திய பொருட்கள், சுஹதாக்கள் பயன்படுத்திய பொருட்கள் என்று சொல்லி இப்படி ஒரு கண்காட்சி ஏற்பாடு செய்யப்படுகிறது. அந்த கண்காட்சிகள்ல நம்மளுடைய சமூக மக்கள் அதிகமா உள்ள போறாங்களே, ஒரு புனிதத்தை நினைச்சு போறாங்களே, நம்ம அங்க போயிட்டு வர்றதுனால நமக்கு பரக்கத்து கிடைக்கும், அந்த பொருளை தொட்டுட்டு வந்து அதுல பரக்கத்து கிடைக்கும் என்கிற அளவிற்கு இந்த சமுதாயம் போகுது. இதுதான் மார்க்கம் கற்றுத்தந்ததா? அல்லாஹ்வுடைய தூதர் இப்படிப்பட்ட சமூகத்தை தான் உருவாக்கி காட்டினார்களா? அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு வாருங்கள். அல்லாஹ்வின் தூதருடைய காலத்திலே ஹுனைன் யுத்தம் நடைபெறுகிறது. ஹுனைன் யுத்தம் முடிந்து முஸ்லிம் படை வீரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த யுத்தத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நிறைய நபி தோழர்கள் அந்த ஹுனைன் யுத்தத்திலே பங்கெடுத்தார்கள். அந்த நபி தோழர்கள் எல்லாம் அந்த யுத்தம் முடிந்து வருகிற பொழுது ஒரு மரத்தை பார்க்கின்றார்கள். என்ன மரம்? அன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்கள், இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய நபர்கள் அந்த மரத்தை புனிதமாக பார்ப்பார்கள். அந்த மரத்துக்கு தாத்து அன்வாத்துன்னு சொல்லப்படும். ஏதாவது ஒரு காரியம் செய்யறதா இருந்தா அந்த மரத்துக்கு அங்க போயிட்டு வந்தா ஒரு புனிதம் கிடைச்சிரும். போருக்கு போறதா இருந்தா வாழை கொஞ்ச நேரம் அந்த மரத்துல வச்சுட்டு வந்தா புனிதம் கிடைச்சிரும் என்ற அளவிற்கு புனிதமாக பார்க்கப்பட்ட ஒரு மரம். அப்ப புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நபி தோழர்கள் ஹுனைன் யுத்தம் முடிந்து வருகிற பொழுது அந்த தாத்து அன்வாத்து மரத்தை பார்த்து விட்டு அல்லாஹ்வின் தூதரிடத்திலே ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு மரத்தை நீங்க ஆக்கி கொடுங்களேன், நாங்க இதே மரத்தை புனிதம் ஆக்கி கொடுங்கன்னு உங்கள்ட்ட கோரிக்கை வைக்கல. இது முஷ்ரிக்கீன்கள் இதை புனிதமா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மரத்தை இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய நபர்கள் புனிதமா வைக்கிறாங்க. எங்களுக்கு இந்த மரம் வேண்டாம், இதே மாதிரி வேறு ஒரு மரத்தை நீங்க புனிதமாக ஆக்கித்தாங்க என்று கோரிக்கை வைக்கிறப்ப அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள் அவங்கள்ட்ட கேட்ட கேள்வி மாதிரி இருக்குது. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துல அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அந்த மக்கள் என்ன மூசா நபிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க? ஒரு பெரிய ஒரு கஷ்டத்திலிருந்து காப்பாற்றிய பிறகு அந்த நம்பிக்கையாளருக்கு ஒரு இறைவன் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை கொடுத்த பிறகு அவங்களுக்கு ஒரு கடவுள் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு கடவுள் ஆக்குங்க என்று மூசா நபி காலத்துல இணை வைப்புக்கே கோரிக்கை வைக்கிற அளவுல அந்த மக்கள் இருந்தாங்களே. நீங்க கேட்கிற கேள்வி அந்த மாதிரி தானே இருக்கு. இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லித்தானே இஸ்லாத்துக்கு வந்தோம். மரத்துக்கு புனிதம் கிடையாது, வானத்துக்கு புனிதம் கிடையாது, சூரியனுக்குன்னு தனியான புனிதங்கள் கிடையாது, சந்திரனுக்குன்னு தனியான புனிதங்கள் கிடையாது, எந்த பொருட்களுக்கும் புனிதம் கிடையாது என்று சொல்லித்தானே இஸ்லாத்திற்கு வந்தோம். அனைத்து புனிதங்களும் ஏக இறைவனுக்குரியது, அனைத்து ஆற்றலும் ஏக இறைவனுக்குரியது. அந்த இறைவனுடைய ஆற்றல் எந்த நபர்களுக்கும் வர முடியாது, அந்த இறைவனுடைய ஆற்றல் எந்த பொருட்களுக்கும் வர முடியாது என்று சொல்லித்தானே இந்த இஸ்லாத்தை ஏற்றோம். இப்படிப்பட்ட இஸ்லாத்தில் வந்துவிட்ட பிறகு அடுத்தவங்களுடைய நடைமுறையை பார்த்து அவங்களுக்கு ஒன்று அமைச்சு தந்த மாதிரி எங்களுக்கு ஒன்று அமைச்சு தாங்க என்று நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்களே, விவரம் இல்லாத மக்களாக இருக்கிறீங்களே என்று அல்லாஹ்வின் தூதர் எதை கண்டித்து அந்த சமுதாயத்தை உருவாக்கினார்களோ, ஆரம்பத்திலேயே எந்த விஷயத்தை கிள்ளி எறிந்தார்களோ, இன்றைக்கு அது நம்மளுடைய சமூகத்தில் வேரூன்றி போய் கிடக்குதே. நாகூர் தர்காவுக்கு போய் பாருங்க. நாகூர் தர்காவில் இன்னைக்கு என்ன நிலை? ஒரு செருப்பு வச்சிருப்பாங்க, அந்த செருப்புக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அந்த செருப்பை ரொம்ப புனிதமாக நினைப்பாங்க. இன்னும் சொல்ல போனா ஆரம்பத்துல அந்த செருப்பை தூக்கி தலையில வச்சுக்கிட்டோம்னு வைங்க நமக்கு பரக்கத்து கிடைச்சிரும் என்ற அளவிற்கு அந்த செருப்புகளுக்கெல்லாம் புனிதம் கொடுக்கிற அளவுக்கு மாறணுமே. எல்லாத்துக்கும் என்ன காரணம்? அதனால தான் முஹையத்தின் மௌலிதிலேயே ஒரு வரி ஒன்றை எழுதி வைத்திருக்கிறார்கள். ரமாபி கபுகாபைஹி மன்கது நஹபா வத்துமா ஃபாத்தகுமா அலைஹி வஜபா என்று முஹையத்தின் மௌலிதிலே ஒரு வரியை எழுதி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு மார்க்கத்தில் இல்லாத பல விஷயங்களை, வகையில் சொல்லப்படாத பல விஷயங்களை நாம் செய்வதனால் எந்த அளவிற்கு சமூகத்தை வழிகெடுத்து வைத்திருக்கிறார்கள். முஹையத்தின் அப்துல் காதர் ஜெயிலானி அவர் ஒரு முறை தொழுது கொண்டிருந்தாராம். தொழுகையில இருக்கும் பொழுதே 2 தடவை கடுமையாக கத்துறாரு. காலில் கிடக்கிற செருப்பை தூக்கி எறிகிறாரு. தொழுதுகிட்டு இருக்கிற மக்கள் எல்லாம் இதை கவனிக்கிறார்கள். தொழுக முடிஞ்ச உடனே யாருமே முஹையத்தின் அப்துல் காதர் ஜீலானி கேட்பதற்கு தைரியம் இல்லாம இருந்தாங்க, பயந்துகிட்டு இருந்தாங்களாம். கொஞ்ச நேரம் கழிச்சு வேறு ஒரு கூட்டம் அந்த 2 செருப்போட வந்தாங்களாம்.
வந்து முஹையத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானிட்டு இந்த விஷயத்தை எல்லாம் விளக்கி சொல்றாங்க. என்ன விளக்கி சொன்னாங்க? இப்படி நாங்க வந்து என்ன செஞ்சோம், ஒரு வணிக கூட்டத்தில் போய்கிட்டு இருந்தோம், வியாபாரம் செய்யறதுக்காக போய்கிட்டு இருந்தோம். எங்களை இடமறிச்சு எங்களுடைய பொருட்களை பறிப்பதற்காக, வழிப்பறி செய்வதற்காக சில அரபிகள் உள்ள வந்தாங்க. அப்படி உள்ள வரும் பொழுது நாங்க எங்களுக்குள்ள பேசிக்கிட்டோம், நம் முஹையத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானியை நினைச்சிட்டா என்ன அப்படின்னு எங்களுக்குள்ள பேசி முஹையத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானியை நாங்க நினைக்க ஆரம்பிச்சோம். உடனே கெட்டு வேகத்தில் என்ன செய்தது, 2 செருப்புகள் பறந்து வந்தது. 2 செருப்புகள் பறந்து வந்து அந்த கொள்ளையர்கள் மீது அந்த செருப்பு விழுந்து அதுல 2 பேர் இறந்து போறாங்க. அந்த கொள்ளையர்கள் தப்பி ஓடுனாங்க. திரும்ப அந்த கூட்டம் அந்த செருப்புகளை எடுத்துட்டு வந்து முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கையில கொடுத்தாங்க என்று இது போன்ற பல கட்டுக்கதைகள் எழுதி வைக்கிறாங்களே, அதுக்கெல்லாம் என்ன காரணம்? இது நாதாக்கள் பயன்படுத்திய பொருட்கள், இது சுஹதாக்கள் பயன்படுத்திய பொருட்கள், இது சஹாபாக்கள் பயன்படுத்திய துணி, இது சஹாபாக்களுடைய தலைமுடி, இது அல்லாஹ்வின் தூதருடைய தலைமுடி என்று சொல்லி இது போன்ற பல விஷயங்களை, அதுக்கு மார்க்க ஏதாவது நமக்கு வழிகாட்டுதா? அல்லாஹ்வின் தூதருடைய தலைமுடி அது வந்து இன்றைக்கு நமக்கு நிறைய மகத்துவம் மிக்கது, எனவே நீங்கள் அந்த தலைமுடியை சேகரித்துக் கொள்ளுங்கள், மார்க்க நமக்கு சொல்லுதா? வகை இப்படித்தான் வழிகாட்டுதா? அல்லாஹ் நமக்கு போடக்கூடிய உத்தரவு என்ன? லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதருடைய வாழ்க்கையை பாருங்க, அந்த வாழ்க்கையில உங்களுக்கு ஏராளமான முன்மாதிரி இருக்கும். அவங்க எப்படி பேசினாங்க, அவங்க குடும்பத்துல எப்படி நடந்தாங்க, வணக்க வழிபாட்டில் எப்படி இருந்தாங்க, அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை முறையை பார்ப்பதை விட்டுவிட்டு, அவங்க சொல்லக்கூடிய போதனைகளை கேட்பதை விட்டுவிட்டு, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய துணி, இது சஹாபாக்கள் பயன்படுத்திய துணி, இது சுஹதாக்கள் முன்னோர்கள் பயன்படுத்திய செருப்பு என்று மார்க்கத்தில் இல்லாத பல விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் தர்கா வழிபாடு அதிகமாக ஊறி போய் இருக்கிறது. இந்த முஹர்ரம் மாதத்தை எடுத்துக்கிடுங்களேன், இந்த முஹர்ரம் மாதத்துல தமிழகத்துல இன்னும் சில இடங்கள்ல பஞ்சா என்ற பெயர்ல மார்க்கத்துல இல்லாத பல அனாச்சாரங்களை செய்யறாங்களா இல்லையா? பஞ்சான ஒரு 5 விஷயத்தை சொல்லுவார்கள். அஹ்லு பைத்துல உள்ளவர்களை ஒரு நினைவுபடுத்தக்கூடிய விதமாக நாங்க அந்த பஞ்சா ஊர்வலம் போறோம்ட்டு நம்மளுடைய மார்க்கத்துல எந்த அளவுக்கு நடக்கிறது? தென்காசி மாவட்டம் புளியங்குடியில வந்து பாருங்க, முஹர்ரம் 10ல தீக்குழி இறங்குகிறார்கள். கேட்டா அந்த தீக்குழிய பூக்குழின்னு சொல்லி ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கர்பலா யுத்தத்தில் கொல்லப்பட்டாங்க. அவங்க கொல்லப்பட்ட அந்த வருத்தத்தை எங்களால தாங்கிக் கொள்ள முடியல, அதனால தான் நாங்க ஒவ்வொரு முறையும் இந்த முஹர்ரம் 10 வந்தா நாங்க எங்களையே வருத்தக்கூடிய அளவுக்கு தீயில இறங்கி நடக்கிறோம். அப்ப இந்த அளவுக்கு நம்மளுடைய சமுதாயம் இது அப்படியே மத்த சமுதாயத்தை ஒப்பிட்டு பாருங்க. மரத்தை புனிதமா எடுக்கிறது, ஒரு கொடிய ஒரு புனிதமா எடுக்கிறது, ஒரு துணியை ஒரு புனிதமாக எடுக்கிறது, ஒரு சோதனை என்று வருகிற பொழுது அதற்காக தன்னைத்தானே வற்புறுத்திக் கொள்வது, அத்துணையும் மத்த சமூகத்தில் உள்ளது. இன்றைக்கு மத்த சமூகத்தில் உள்ள இவ்வளவு கலாச்சாரங்களையும் இணை வைப்பு என்கிற ஒரு போர்வையில நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் சில மக்கள் செய்கிறார்கள் என்றால், இந்த வழிகேடு இன்றைக்கு இருக்கிற முஸ்லிம்களுக்குள் புகுந்திருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு காரணம் வகியை பின்பற்றாமல் இருந்தது தானே. வகியை மட்டும் நாம் ஒழுங்காக பின்பற்றினால் இன்றைக்கு இது போன்ற விஷயங்களில் இருந்து நாம முற்றிலும் விலகி இருக்கலாமா இல்லையா? அதே மாதிரி பாருங்க, இப்படி புனிதம் என்ற பெயரில் எவ்வளவோ வழிகேடுகள் நம்மளுடைய மார்க்கத்துக்குள் புகுந்திருக்கிறது. இணை வைப்பு நிறைய அதுல உள்ளே வந்திருக்கிறது. இதே மாதிரி இன்னும் நம்முடைய சமூகத்தில் சிறப்புகள் என்ற பெயரிலேயும் ஏராளமான வழிகேடுகள் புகுந்திருக்கிறது. அது என்ன சிறப்பு? அதுதான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, அஜர்த்துமார்களா 7 வருஷம் படிச்சுட்டு வந்துட்டாங்க, 10 வருஷம் படிச்சுட்டு வந்துட்டாங்க, அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுட்டு போயிருவோம். அஜர்த்து மாதர்கள்ல சாதாரண ஒண்ணா என்று சொல்லி முழுக்க முழுக்க சிறப்புகள் என்ற பெயர்வையிலேயும் நம்முடைய சமுதாயம் இன்றைக்கு இறைவன் சொன்ன வகையை விட்டு தடமாறி போய் கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி மதுகப் என்ற போர்வையிலேயும் இன்றைக்கு நாம தடப்புரண்டு போய் நிற்கிறோம். இன்றைக்கு தமிழகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஹனீஃபி மதுகபை பின்பற்றக்கூடியவர்கள் இருப்பார்கள், அதற்கு அடுத்தபடியாக ஷாஃபி மதுகபை பின்பற்றக்கூடியவர்கள் இருப்பார்கள். ஒரு தொழுகையை நிறைவேற்றுவதா இருந்தாலும் இன்னைக்கு நாம் அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம், அல்லாஹ் சொல்ல போய் தானே தொழுகிறோம். அந்த தொழுகை எப்படி நாம தொழுகணும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள், என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறே நீங்கள் தொழுகுங்கள். நான் தொழுது காட்டி அந்த முறைக்கு மாற்றமாக உங்களுடைய தொழுகை அமைக்காதீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் கற்று தந்திருக்க, இன்றளவும் சில பள்ளிவாசல்ல போய் பாருங்க, ஆரம்பத்தில் மாட்டி வச்ச போர்டை எடுக்காமல் இருக்கிறார்கள். என்ன இருக்கும்? 4 மதுஹபுகளை பின்பற்றாதவர்கள் பள்ளிக்குள்ள வந்து தொழக்கூடாது, தலையில தொப்பி அணியாதவர்கள் பள்ளிக்குள்ள வந்து தொழக்கூடாது, கர்ச்சீஃப் அணியாதவர்கள் பள்ளிக்குள்ள வந்து தொழக்கூடாது,
தொழுகையில விரலை ஆட்டி கொண்டிருப்பவர்கள் அவங்க இந்த பள்ளியில தொழுகிறதுக்கு அனுமதி கிடையாது. ஒரு பள்ளிவாசல்ல தொழுகை நிறைவேற்றுறதா இருந்தா 4 மதுஹப்ல ஏதாவது ஒண்ணா இருக்கணும். ஷாஃபி இமாம் சொன்ன அடிப்படையில தொழுகை இருக்கணும், ஹனஃபி இமாம் சொன்ன அடிப்படையில தொழுகை இருக்கணும் என்கிற அளவிற்கு இன்றைக்கு அந்த மதுஹப்கள் நம்முடைய சமூகத்துல ஊறி போய் இருக்குது. அப்ப வணக்க வழிபாடிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை கற்றுத் தந்திருக்க அதற்கு மாற்றமான பல விஷயங்களை நாம் செய்தாலும் அதற்கு மதுஹப்களை காரணம் சொல்றோமே. ஏன் இந்த வழிகேடு வந்துச்சு? இமாம்கள்னா சாதாரணமான ஆளா? ஷாஃபி இமாம் என்ன சாதாரணமா? ஹனஃபி இமாம் என்ன சாதாரணமா என்று அவங்களுடைய சிறப்புன்னு நிறைய விஷயம் நமக்கு சொல்லப்பட்டது. அப்படி சொல்லப்பட்ட சிறப்புகளை நம்பி இவ்வளவு சிறப்புக்குரியவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்குவோம் என்று நம்முடைய சமுதாயம் மாறி போனதனுடைய விளைவு இன்றைக்கு நாம மார்க்கத்தை விட்டு தடபுரண்டு போய் நிக்கிறோம். ஆனால் அந்த இமாம்களே சொன்ன கருத்து என்ன? அவங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் இதா குல்து கௌலன் யுகாலிஃபு கிதாபல்லா, அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு மாற்றமாக நான் ஒரு கருத்தை சொன்னால் அபூ ஹனீஃபா இமாம் சொன்னதாக நாம மதுஹப் புத்தகங்களே பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய கருத்துக்கு குர்ஆன் வசனத்துக்கு மாத்தமா நான் ஒன்றை சொல்லி இருந்தால் வஹபர ரசூல், இறை தூதருடைய கூற்றுக்கு மாற்றமாக நான் ஒரு கருத்தை சொல்லி இருந்தால் ஃபத்ருக்கு கௌலி, அதுல ஏன் பேச்ச கேட்க தேவையில்லை. யார சொல்லி இன்றைக்கு மதுஹபை வளர்த்து கொண்டிருக்கிறார்களோ, மதுஹப்களை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த இமாம்கள்ல ஒருவர் சொல்லுகிறார், அபூ ஹனீஃபா சொல்லுகிறார், நான் சொல்லக்கூடிய ஒரு சட்டம் அது குர்ஆனுக்கு மாத்தமாயிருந்தா என் பேச்ச கேட்காதே, நான் சொல்லக்கூடிய சட்டம் ஹதீஸுக்கு மாத்தமாயிருந்தா என் பேச்ச கேட்காதே, என்னுடைய பேச்சை தூக்கி எறிந்து விட்டு அல்லாஹ் சொன்ன கருத்தையே கேள், அல்லாஹ்வின் தூதர் சொன்ன கருத்தையே கேள் என்றுதானே அவர் சொல்லுகிறார். அதே போல மாலிக் இமாம் சொல்லக்கூடிய கருத்தும் இதுவாகத்தான் இருக்கிறது. ஷாஃபி இமாம், இன்றைக்கு ஷாஃபி மதுஹப்ல உள்ளவங்களும் தமிழகத்தில் இருக்கிறமே, அந்த ஷாஃபி இமாம் சொன்னது என்ன? இதா சஹல் ஹதீஸு ஃபஹுவ மதுஹபி. நான் ஒரு கருத்தை சொல்லி இருப்பேன், நீங்க ஒரு ஹதீஸை பார்க்கறீங்க, இப்படி ஒரு ஹதீஸை பார்த்து விட்டால் எதை நீங்கள் ஹதீஸாக பார்க்கிறீங்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக எதை பார்க்கிறீங்களோ ஃபஹுவ மதுஹபி, அதுதான் என்னுடைய கருத்து. அதுக்கு மாத்தமா ஒண்ணு சொன்னாலும் அதை நீங்க ஏத்துக்க தேவையில்லை, ஹதீஸை பின்பற்றுவதுதான் என்னுடைய மதுஹப் என்று சொன்னாரே. இன்றைக்கு அப்படி சொன்ன அந்த இமாம்கள் இருக்க அவங்க பேர்ல எவ்வளவோ மார்க்கத்துல இல்லாத தொழுகையில நான் நெஞ்சில தக்பீர் கட்ட மாட்டேன், நான் தொப்புள்ள தான் கெட்டுவேன், இன்னைக்கு இருக்கிறமா இல்லையா? அதுக்கு என்ன ஆதாரத்தை பார்த்தோமா? அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி கற்று தந்தாங்கன்னு பார்த்தோமா? அத்தஹியாத் இருக்கிறோம், விரல அசைக்கணுமா அசைக்க கூடாத, அஷ்ஹது அல்லா இலாஹன்னு சொல்லும்போது விரல நீட்டுறது, இல்லல்லான்னு சொல்லும்போது விரல கீழே போடுறது, இப்படி செய்யறோம். இதுக்கு என்ன ஆதாரம்? அல்லாஹ்வுடைய தூதர் கற்று தந்தாங்களா? குர்ஆன்ல அதற்கான ஆதாரம் இருக்குதா? ஹதீஸ்ல அதற்கான ஆதாரம் இருக்குதா என்று குர்ஆன் ஹதீஸை பார்ப்பது கிடையாது. குர்ஆன் ஹதீஸ்களை பார்க்காமல் இப்படி மதுஹப்களை சார்ந்து போறதுனால இதுல நமக்கு என்ன இழப்பு? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறானா இல்லையா? வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனா, இஸ்லாத்தில் சொல்லப்படாத ஒரு காரியத்தை ஒருவன் தனக்கு நன்மை கிடைக்கும் என்று நினைத்து செய்தாலும் அல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டான், அவனுடைய தூதர் உன்னை சொல்லியிருக்க மாட்டாங்க. நாமளா நிறைய உருவாக்கி செய்திருப்போம். இப்படி நாமளா நிறைய உருவாக்கி செய்தால் ஃபலை யுக்பல மின்ஹு, அந்த காரியம் தவறு செய்யக்கூடியவனிடமிருந்து அந்த காரியத்தை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். வஹுவ ஃபில் ஆகிரத்தி மினல் காசிரீன், இப்படி மார்க்கத்தில் இல்லாத காரியத்தை செய்யக்கூடியவர்கள் மறுமை நாள்ல நஷ்டவாளியாக போவாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறானே. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மாற்று கருத்தில் உள்ள சகோதர சகோதரிகளே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தௌஹீத் ஜமாத் ஒன்றை சொல்லிவிட்டால் அப்படியே கண்மூடித்தனமா கேட்காதீங்க. நாங்க சொல்லக்கூடிய கருத்து குர்ஆன்ல இருக்குதா? நாங்க சொல்லக்கூடிய கருத்து ஹதீஸ்ல இருக்குதா? நாங்கள் சொல்வது குர்ஆன்ல இருந்தா ஹதீஸ்ல இருந்தா சொல்லக்கூடிய எங்களை பார்க்காதீங்க. இவன் எந்த இயக்கத்துல உள்ளவனு பார்க்காதீங்க. அவன் சொல்லக்கூடிய கருத்து குர்ஆன் சுன்னாவிற்கு உட்பட்ட கருத்தாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு வாருங்கள். அதே போல ஒருவர் பேசுகிறார், நல்ல பேசுற ஒரு ஆளா இருக்கலாம், ஆனால் அவர் பேசக்கூடிய கருத்து மார்க்கத்திற்கு மாற்றமான கருத்தாக இருந்தால், வஹீக்கு மாற்றமான கருத்தாக இருந்தால் அந்த கருத்திலிருந்து முற்றிலும் விலகி வருவதுதான் முஸ்லிம்களாகிய நாம கடைபிடிக்க வேண்டிய ஒண்ணு. இன்னைக்கு இப்படி சிறப்புகள் என்ற பெயரில் மதுஹபுகள்ல புகுந்தவர்களாக இன்றைக்கு நம்மள சில நபர்கள் இருக்கிறோம். அதே மாதிரி இன்னும் சில முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, நாங்க மதுஹபுகள் கிடையாது, 4 மதுஹபுகளை பின்பற்றக்கூடிய ஆட்கள் கிடையாது, அஜர்த் மார்க்கம் சொன்னாலே சரியா இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஆட்கள் கிடையாது. இருந்தாலும் நாம ஒரு கருத்தை ஏத்துக்கிறதா இருந்தா சஹாபாக்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்க, சஹாபாக்களுடைய நடைமுறை என்ன? குர்ஆன்ல இருந்தா மட்டும் பத்தாது, ஹதீஸ்ல இருந்தா மட்டும் பத்தாது,
அந்த குர்ஆனை தாண்டி ஹதீஸை தாண்டி சஹாபாக்களுடைய நடைமுறை என்ன, அதுல ஒரு சஹாபி என்ன சொன்னாங்க, நிறைய சஹாபி என்ன சொன்னாங்க என்று சொல்லி இன்றைக்கு நவீன சலஃபியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், நாங்களும் இன்றைக்கு சலஃபு கொள்கையில தான் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள், அவங்க ஒரு பக்கம் போகிறார்கள். அவர்களுடைய போக்கும் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு அவங்களுடைய பிரச்சாரத்தை கவனிச்சாலும் சேம் இதே கான்செப்ட் தான். சஹாபாக்கள் எவ்வளவு சிறப்பிற்குரியவர்கள், சஹாபாக்கள் எவ்வளவு மதிப்பிற்குரியவர்கள், இப்படி மதிப்பிற்குரிய சிறப்பிற்குரிய சஹாபாக்கள் ஒரு சொன்ன நம்ம அதை ஏத்துக்கத்தான் ஆகணும். நாமளா ஒரு கருத்தை எடுப்பதை விட, ஒரு குர்ஆன் வசனத்தை படிக்கிறோம், ஒரு ஹதீஸை படிக்கிறோம், நாமளா சட்டம் எடுக்கவே கூடாது. நமக்கு அதனுடைய ஞானம் விளக்கமே தெரியாது. சஹாபாக்கள் அந்த குர்ஆன் வசனத்துக்கு என்ன விளக்கம் சொன்னாங்களோ, சஹாபாக்கள் அந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம் சொன்னாங்களோ அதைத்தான் நாம கேட்கணும். என்ன ஆதாரம்? சஹாபாக்கள் சிறப்புக்குரியவர்கள். அப்படி சிறப்புக்குரியவர்கள் என்று சொல்லியே இன்றைக்கு வஹி அல்லாத விஷயங்களை எல்லாம் மார்க்கமாக்கக்கூடிய கூட்டமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன சலஃபியாக்கள் இருக்கிறார்களே, அதற்கு அவங்க எடுத்து சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஆதாரமே எல்லா சிறப்புக்குரியவர்கள். சஹாபாக்கள் சிறப்பிற்குரியவர்கள் என்பதுல எந்த மாற்று கருத்து இல்லை. தௌஹீத் ஜமாத் நாங்க ஏதாவது சொன்னோமா? சஹாபாக்கள் எல்லாம் சிறப்பிற்குரிய ஆட்கள் இல்லை என்று நம்ம ஜமாத்துல ஏதாவது பிரச்சாரம் பண்றோமா? நம்மை ஒப்பிடுகிற பொழுது நம்மை விட பல மடங்கு சஹாபாக்கள் சிறந்தவங்க தான். சிறந்தவங்க என்பதற்காக நாம அவங்களை பின்பற்றி விட முடியுமா? அல்லாஹ் தஆலா ஒன்றை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் வஹியை மட்டும் தானே பின்பற்ற சொல்லுகிறான். இறை நம்பிக்கையாளருடைய தன்மை அப்படித்தானே இருக்கும். குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது இன்னமா கான கௌலல் முஃமினீன இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும், இறை நம்பிக்கையாளர்கள் அவங்க அல்லாஹ்வின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமும் ஒரு விஷயத்திற்கு தீர்ப்புக்காக அவங்க அழைக்கப்படுகிற பொழுது லியஹ்கும பைனஹும், அவங்களுக்கு மத்தியில் சட்டம் வழங்குவதற்காக அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வின் கூற்றின் பக்கமும் இறை தூதருடைய கூற்றின் பக்கம் அழைக்கப்படுகிற பொழுது ஐயகூலு சமீஅனா வ அத்தஅனா, அந்த இறை நம்பிக்கையாளர்கள் என்ன சொல்லணும்? அல்லாஹ் ஒன்னு சொன்னானா நாங்க கேட்டோம், வ அத்தஅனா கட்டுப்பட்டோம்னு சொல்லணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்னு சொல்றாங்களா நாங்க காதால கேட்டோம் கட்டுப்படுறோம்னு சொல்லணும். நாம கேட்பதாக இருந்தாலும் கட்டுப்படுவதாக இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில செவிசாய்க்கக்கூடிய அத்துணை விஷயங்களும் இறைவன் கற்று தந்த வஹி செய்தியாக மட்டும்தான் இருக்கணுமே ஒழிய அந்த வஹி செய்தியை தாண்டி அல்லாஹ்வின் தூதருடைய கூற்றை தாண்டி அடுத்தவருடைய கூற்றையும் மார்க்கமாக்க வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு கற்றுத்தரவே இல்லை. எனவே இதையெல்லாம் நாம் சற்று சிந்தித்து பார்த்து இதிலே நாம் உறுதிப்பட இருக்கணும். இறுதியாக அல்லாஹ் தஆலா இந்த ஒரு உறுதிப்பாட்டை தான் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறான். ஷரஅ லக்கும் மினத்-தீனி மா வஸாபிஹி நூஹன், நூஹ் நபிக்கு நாம எதை வசியத்தாக சொன்னோமோ அதைத்தான் இந்த இறுதி உம்மத்திற்கு நாம மார்க்க சட்டமாக ஆக்கியிருக்கிறோம். வல்லதி அவ்ஹைனா இலைக், அதைத்தான் உமக்கு வஹியாக அருளி இருக்கிறோம். வமா வஸைனா பிஹி இப்ராஹீம வ மூஸா வ ஈசா, இப்ராஹிம் நபிக்கு மூசா நபிக்கு ஈசா நபிக்கும் அதைத்தான் நாம வலியுறுத்தி சொல்லி இருக்கிறோம்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் அன் அகீமுத்தீன், எது மார்க்கமோ எது அல்லாஹ் கற்று தந்த சட்டமோ அந்த மார்க்கத்துல நீங்கள் உறுதியாக இருங்கள். வலா தத்தஃபர்ரகு ஃபீஹி, அதுல நீங்க பிரிஞ்சு போயிடாதீங்க. ஆக மொத்தம் அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுவது எது இறைவன் புறத்திலிருந்து நமக்கு கற்றுத்தந்த சட்டமோ அதை மட்டும் தான் நம்ம பின்பற்றணும். இதை மட்டும் பின்பற்றக்கூடியவர்களாக நாம இருந்தால் இன்றைக்கு மதுஹபுகள் நம்ம சமுதாயத்தில் இருக்காது, தரீகாக்கள் நம்முடைய சமூகத்தில் இருக்காது, தர்கா வழிபாடுகள் நம்ம சமூகத்தில் இருக்காது, முஹர்ரம் பஞ்சா கூத்துக்கள் நம்ம சமூகத்தில் இருக்காது, இன்னும் மார்க்கத்துக்கு மாற்றான எந்த ஒரு நிகழ்வுகளும் நம்முடைய சமூகத்தில் இருக்காது. எப்போது இந்த இஸ்லாமிய சமூகம் முழுக்க முழுக்க வஹி செய்திக்கு மட்டும் கட்டுப்படுகிறதோ, இப்படி வஹி செய்திக்கு மட்டும் கட்டுப்படுகிற பொழுது அல்லாஹ் எதிர்பார்த்த அந்த சமுதாயமாக நாம மாற முடியும். இதை நோக்கித்தான் இந்த ஜமாத்துல நாம உங்களுக்கு அழைப்பு விடுகிறோம். நாம எதை சொன்னாலும் அது அல்லாஹ்வுடைய கருத்தாக இருக்கிறதா, அல்லாஹ்வின் தூதருடைய கருத்தாக இருக்கிறதா, அப்படி இருந்தால் அதை கேட்டு பின்பற்றக்கூடிய நன்மக்களாக இருக்கணும். அது வல்லாதவர் அனைத்து விஷயங்களை விட்டும் தவிர்த்து முழுக்க முழுக்க வஹி செய்திக்கு மட்டும் கட்டுப்படக்கூடிய ஒரு சமுதாயமாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக என கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.